ஹாய் ஆல், வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். ஸோ நாங்கள் ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி ஒன் டே பயணம், அவ்வளோதான். ராத்திரி ரிட்டர்ன் ஆகிடுவேன். ஸோ நாங்கள் இப்போ டெல்லி போயின்னு இருக்கோம். நாங்கள் டெல்லி போகிறோம். டெல்லிக்கு ஒன் டே பயணம் தான். இன்றைக்கி ஒன் டே ஜெயிலேருந்து ரிலீஸ் எனக்கு. ஸோ காத்தால் கிளம்பியாச்சு. ஏர்லி மார்னிங் 3:34க்கு ஏர்போர்ட் வந்திருக்கோம். டெர்மினல் 2க்கு வந்திருக்கோம். ரொம்ப அழகாக இருக்குது. ஃபஸ்ட்டு டைம் நான் டெர்மினல் 2க்கு உள்ளே போகிறேன். உங்கள் எல்லாருக்கும் முடிஞ்சால் காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. என்னோடய பிரதர் வந்து அப்பாவை டேக்கன் கேர் பண்ணின்னு இருக்கா. நாங்கள் இன்றைக்கி வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் வேலையாக போயிட்டு ஈவினிங்கே நாங்கள் ரிட்டர்ன் ஆகிடுவோம். ஸோ வாங்கோ, என்னோட நீங்களும் டெல்லிக்கு போகலாம். என்ட்ரன்ஸு நாங்கள் இந்த டிஜி யாத்ரா அந்த இதில் வந்து ஆல்ரெடி செக்இன் பண்ணியாச்சு. ஸோ நம்ம இப்போ வந்து உள்ளே போக வேண்டியதான். ரொம்ப பியூட்டிஃபுல். நிறையா பேர் காமிச்சிட்டா ஏர்போர்ட்டை. நான் ஒன்றும் பெருசாக உங்களுக்கு காமிக்கிறதுக்கு ஒன்றும் நியூவாக இல்லை. பட் ஸ்டில் என்னோடய பங்குக்கு நான் காமிக்கிறேன். எல்லாருமே இந்த டிஜி யாத்ராவை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. மோஸ்ட் கன்வீனியன்ட் அண்ட் ஈஸி மெத்தடு. எங்கேயுமே நிற்க வேண்டாம், கிடுன்னு உள்ளே போயிட்டே இருக்கலாம். ஏர்போர்ட் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது, சூப்பராக இருக்குது உள்ளே பார்க்குறதுக்கு. ஸோ நம்ம வந்து உள்ளே கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு நம்ம இப்போ வந்து உள்ளே போகலாம். ஒரே ஒரு பேக் பேக் தான், எங்ககிட்ட லக்கேஜ் கிடையாது. ஸோ அதனால் ரொம்ப ஃப்ரீயாக போயிட்டு வரலாம். கேட் நம்பர் 9க்கு போகணுமா. நாங்கள் இப்போ அது நோக்கி போயின்னு இருக்கோம். ஆனால் ஏர்போர்ட்டுக்கு இங்கெல்லாம் வந்தால் உடனே பசிக்கிறது. காலங்கத்தால் 4 மணிக்கெல்லாம் பசிக்கிறது. பார்க்கலாம், ஏதாவது கிடைச்சா சாப்பிட்லாம். ஓ, நல்லா இருக்குது, வாசனையாக இருக்குது ஏர்போர்ட். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. எனக்குலாம் இப்போ வர இந்த மாலுக்கும் ஏர்போர்ட்டுக்கும் ஒரு பெரிய வித்தியாசமாகவே தெரியல. எல்லா மாலுமே ஆல்மோஸ்ட் இதே அளவுக்கு அழகாக தான் இருக்குது. இப்போல்லாம் வந்து முன்னாடியெல்லாம் அமெரிக்காவில் இருந்தபோது எப்படி இருந்திருக்கும் அப்போல்லாம் பார்த்துட்டு இப்போ வந்து இங்கே பார்த்தாக்கா இன்னையா இந்தியா எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கு, பெருமையாக இருக்குது, ப்ரௌடாக இருக்குது, எல்லாமே கிடைக்கிறது. உட்கார்ந்த இடத்துல நம்ம ஊர்லேயே எல்லா சுகத்தையும் நம்ம அனுபவிக்கலாம். அந்த அளவுக்கு தான் இருக்குது. என்ன பண்ணுறது, அவசிய தேவைக்காக வெளிநாட்டு பயணங்களும் இருக்கிறது. எல்லாம் பிராண்டட் ஷாப்ஸ். மால் ஆஃப் ஏஷியாலெல்லாம் போனீங்கன்னா ஆல் ஷாப்ஸ் இருக்குது. இது அத்தனையும் இருக்குங்க. கொஞ்சம் சீக்கிரமாக வந்ததே வீடியோ எடுத்து உங்களுக்கெல்லாமும் காமிக்கலான்ற ஒரு ஐடியாவில் தான். உட்காந்த இடத்துலையே தான் வேடிக்கை பார்ப்போமே என்ன இப்போ அப்படின்ற மாதிரி. பியூட்டிஃபுல் ஆர்ட்டாக இருக்குது. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஷாப்ஸ் எல்லாம் எங்கள் நியூ பிஎல் ரோட்லேயே இருக்கே. நம்ம ட்ரெடிஷ்னல் டாஞ்சூர் பெயிண்டிங் ஷாப்ஸ். வெரி ஆர்டிஸ்டிக்காக இருக்குது இந்த ஷாப். வா, வெரி பியூட்டிஃபுல் ஷாப். எனக்கு இந்த மாதிரி கலை அம்சம் கொண்ட விஷயங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். கிட்ஸ் ப்ளே ஏரியாவா. ப்ராபப்ளி இந்த காஃபி ஷாப்லலாம் வந்து லாக்டோஸ் ஃப்ரீ மில்க் கிடைக்கும்.
நான் அந்த லாக்டோஸ் ஃப்ரீ மில்க் எடுத்துன்னு வரல. பிரச்சனை என்னென்னா ஒரு வேளை உள்ளே விடலைன்னா என்ன பண்ணுறதுன்னு பயம். அதனால் நான் எடுத்துன்னு வரல. அஃப்கோர்ஸ் ஸ்டார்பக்ஸ் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. எனக்கு இப்போ காஃபி குடிச்சிட்டு வந்துட்டேன், எனக்கு காஃபி வேண்டாம். அங்கே போக வேண்டியது D9க்கு. ஸோ அதனால் நம்ம இந்த டைரெக்ஷனில் போயிடலாம். ஐயோ அழகாக இருக்கியா. சத்யா பால் தான் வந்து பயங்கர காஸ்ட்லியான ஷாப். அந்த அழகாக இருக்கும், இல்லைன்னு சொல்லலை. D9 இந்த பக்கமா? எதில் சொல்லுங்க? ஸ்டார்பக்ஸ்லலாம் வேண்டாம்ப்பா. நம்ம போய் எங்கள் விண்டோ வழியாக லேண்டிங் டேக் ஆஃப் பார்க்கலாமா? கிறிஸ்பி க்ரீம் பாருங்க. ரொம்ப பெருசாக ஒன்றும் இல்லையே பார்த்தாக்கா. எனக்கு தெரிஞ்சு அப்படி ஒன்றும் பெரிய ஏர்போர்ட் மாதிரி இல்லை. அந்த அபுதாபிலலாம் நடந்த நடக்கி இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. சிட்டி ஆஃப் பா, என்ன வுட் ஒர்க் இது, செம்மையாக இன்ட்ரிகேட் வுட் ஒர்க். மைன்யூட் இன்ட்ரிகேட் ஒர்க்காக இருக்குது எல்லாமே. நாங்கள் இன்றைக்கி மார்னிங் போகிறது வந்து ஏர் இண்டியா தான். ஸோ அதனால் இந்த ஏரியா ஃபுல்லுமே ஏர் இண்டியா ஃப்ளைட்ஸாக தான் இருக்குது மெஜாரிட்டி பார்த்தாக்க. குதிரை பார் மழன்னு மழிச்சு வச்சுருக்கோம், அழகாக இருக்குது. ஓகே, இங்கே தான் டிஃபன் சென்டர்னு ஒன்று இருக்கா. சவுத் இண்டியன் ஃபுட்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இட்லி தோசைன்னு வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். ப்ரைஸை கேட்டவுடனே மூச்சை முட்டி வெளியில் வந்துடுவேன் பாருங்களேன். வேர்ல்ட் கிச்சன். ப்ரைஸை காட்டுறேன் பாருங்கள், உங்களுக்கும் மூச்சு முட்டும். 229 ரூபா 2 இட்லி. போய் சாப்பாட்டு கடையை வேடிக்கை பார்த்து இந்த சன்ரைஸை விட்டுவிட்டேன். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது சன்ரைஸ். ஏறி உக்காந்தாச்சு ஃப்ளைட்டில். சாப்பிடலாம் இல்லை, பட் ஆனால் இங்கே காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் உண்டுன்னு சொன்னாப்புல. நல்ல காலம். விண்டோ சீட் கிடைக்கல, அதனால் டேக் ஆஃப் அதெல்லாம் ஒன்றும் காமிக்க முடியல. சாப்பாடு கொடுத்தாச்சு. சேமியா உப்புமா கொடுத்துருந்தா, ஒரு சின்ன இட்லி, ஒரு வடை, கெட்டி சாம்பாராக இருக்குது. இருந்த பசிக்கு இதெல்லாம் சூப்பரான சாப்பாடு தான். அதுக்கப்புறமா மேங்கோ கர்டு ஃப்ளேவர்ட் கர்ட் கிடச்சிது. நான் கர்ட் சாப்பிட மாட்டேன். அப்புறமா ஒரு பன்னு ஒரு பட்டர் கொடுத்துருந்தா. பன் வந்து வீட் பன், ஃபஸ்ட் கிளாஸாக இருந்தது, செம்ம சாஃப்டாக இருந்தது. ஸோ இதுதான் இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட். ரொம்ப ஃபில்லிங்காக, ரொம்பவே கம்ஃபர்டபுளாக ஒரு வாட்டர் பாட்டிலோடு. அப்புறமா காஃபி கொடுத்தா. கட்டாங்காஃபி தான் இந்த தடவை இன்றைக்கி சாப்பிட்டேன். நிஜமாகவே ஃபஸ்ட்டு டைம் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேன். லைஃப்பில் சாப்பிட்டதே கிடையாது கட்டாங்காஃபி எல்லாம். பிளாக் காஃபி சாப்பிட்டதே கிடையாது. ஸோ ரொம்பவே நல்லா இருந்தது. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். டெல்லி வந்தாச்சு. ஏர்போர்ட்டில் நம்ம வந்து எக்ஸிட்டை நோக்கி போயின்ட்டுருக்கோம். அங்கே உள்ள இந்த முத்ராஸ்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். 2 இயர்ஸ் பேக் நான் காஷ்மீர் போகிறதுக்கு முன்னாடி வந்தபோது பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. அப்போ யூடியூப்லாம் கிடையாது. ஸோ இப்போ இதை கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை கவர் பண்ண சொன்னேன்.
அவர் எப்பயுமே தலையை கவர் பண்ணுவார், காலை கவர் பண்ணுவார், இப்படி தான் பண்ணுவார் பாவம். பரதநாட்டிய டான்ஸ் முத்ராஸ் எல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. பிளாஸ்டிக் வேஸ்டேஜா? இந்த பிளாஸ்டிக்கை பார்க்கச்சே மனசு வலிக்கிறது. இப்படி ஒரு மக்காத ஒரு சாமானை குமிச்சு வச்சுருக்கோம் பாருங்க. நம்ம அதில் ஏதோ ஒரு ஆர்ட் ஒர்க் பண்ணியிருக்கா, சம்திங் இஸ் தேர். அதை படிக்கிறதுக்கெலாம் எனக்கு பொறுமை இல்லை இப்போ. ஸோ வே அவுட், ஃபைனலி வே அவுட்டுக்கு வந்துட்டோம். இந்த தியோ பிரம்மா வந்து என் பொண்ணோட ரொம்ப ஃபேவரட் கடை. எனக்கு இந்த கேக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது. திருப்பி ராத்திரி வேலையை முடிச்சுட்டு நம்ம வந்து ராத்திரி ஏர்போர்ட்டுக்கு, டெல்லி ஏர்போர்ட்டுக்கு வரைச்ச காமிக்கிறேன். ஸோ இங்கெல்லாம் மெட்ரோ வந்து எல்லாம் கவர்டாக இருக்குது ஃபுல்லுமே. ஸோ இந்த கிளாஸ்க்கு பின்னாடி வந்து ட்ரெயின் வருது. இப்போ பார்த்தேன்னாக்கா நாங்கள் வந்து அந்த சிவாஜி ஸ்டேடியம்ன்ற இடத்துக்கு போகணும். ஸோ we are waiting for the train. பெங்களூர்லலாம் அண்டர் கிரவுண்டு ட்ரெயின் அந்த எல்லா இடத்துலையுமே ஓரளவுக்கு ஆர்டர்லியாக நிற்பா. இறங்குறவாளுக்கு வழி விட்டு ஏறுற மாதிரி. நாங்களாம் போய் நானும் எங்கள் ஆத்துக்காரரும் சின்சியராக அப்படி க்யூவில் நின்னோம். பின்னாடிலேருந்து தப்பான்னு ஜனங்க உள்ளே வந்து ஏறிச்சிங்க. சரி போ, இவாளுடைய ப்ராக்டிஸ் இப்படி தான் போல இருக்குது அப்படின்ட்டு நாங்கள் அதுக்கப்புறம் பின்னாடி இருந்தவா எங்களை தள்ளிட்டு உள்ளே போயிட்டா. சரி ஓகே, என்ஜாய் பண்ணுங்க, என்ன பண்ணுறது அப்படின்ட்டு நாங்கள் போய் அப்புறம் சீட்டில் உட்காண்டோம். ஸோ ஆஸ் யூஷுவல் மெட்ரோ அழகாக இருக்குது, அவ்வளோதான். நாங்கள் கனாட் பிளேஸ்க்கு வந்திருக்கோம். ஏதாவது சாப்பிட்டுட்டு போகலான்னு தேடினோம். இது ஏதோ ஃபுட் கோர்ட் மாதிரி இருக்குது. இதில் சாப்பிட்லாமா பயமாக இருக்குது. ஐ திங்க் இது வேண்டான்னு எனக்கு தோன்றுறதுப்பா. இங்கே ஒரு கோவில் இருக்குது கனாட் பிளேஸ் கிட்ட. 40 டிகிரி டெம்பரேச்சர் திகிக்கிறது. பெங்களூர் கராலுக்கு கேட்கவே வேண்டாம். செருப்பு இல்லாமல் எடுக்கிற கால் புசுங்கிறது. சாப்பாட்டுக்கு அலைஞ்சி இங்கே தான் வந்தோம் கடைசியில். லாஸ்ட் டைம் நாங்கள் வந்தபோது இதே ஏரியாவில் வந்து எங்களை ஒரு கேப் டிரைவர் கொண்டு வந்து விட்டார். ஸோ அந்த சிவாஜி ஸ்டேடியம் நல்லி கூட இருக்குது பாருங்க. இங்கே நல்லி சில்க்ஸ். எங்கே போனாலும் நம்ம மக்கள் தான், நம்ம இடம்தான் இருக்கும். ஸோ நாங்கள் லாஸ்ட் டைம் வந்தபோது இந்த இடத்துல எங்கேயோ சாப்பிட்டோம். ஓகே, உயர்தர சரவண பவன் தமிழ்நாட்டு ஹோட்டல். நாங்கள் லாஸ்ட் டைம் சாப்பிட்டது வந்து இதுவா? இல்லை, இது சாப்பிடலப்பா. நைவேத்தியம் கரெக்ட். இங்கே தான் சாப்பிட்டோம் லாஸ்ட் டைமு. ஹாப்பி ஹவர்ஸ் 11 AM. இது என்ன மகாராஜா ஃபீஸ்ட்டு. நாங்கள் என்ன பிளான் பண்ணோன்னா, சரவணபவன்லாம் இருக்கவே இருக்குது நம்ம சவுத் இந்தியாவில் சாப்பிட்றதுக்கு. நார்த் மீல் ப்ராப்பராக ட்ரை பண்ணலான்ட்டு தான் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போனோம். இந்த ரெஸ்டாரண்ட்குள்ளெல்லாம் போனாக்கா பின்னாடி ஒரு பாட்டை போட்டு விட்ருவா. நமக்கு என்ன பிரச்சனையாகும், காப்பி ரைட்லாம் வந்துடும். ஸோ அதனால் இந்த போர்ஷனை நம்ம மியூட் பண்ணிவிட்டு வாய்ஸ் ஓவர் பண்ண வேண்டிதான். எல்லாம் ஆன்டிக் கலெக்ஷன்ஸ் எல்லாம் வச்சுருக்கா. எங்கள் ஆத்துக்கார் பாருங்க, வாடி வதங்கி வருவார் வெயிலில் நடந்துட்டு. வாங்க சார், வாங்கோ, உங்களை நான் வெல்கம் பண்ணுறேன். எப்படி இருக்குது வெயில் வெளியில்? பயங்கரமாக இருக்கா? உட்காருங்கோ, நீங்களும் உட்காருங்கோ. எங்கே உட்காரதோ உட்காருங்கோ, எங்கே வேணால் உட்காருங்கோ, எங்கே வேணால் உட்காருங்கோ, உங்கள் இஷ்டம்தான். எனக்கு தெரிஞ்ச ஹிந்தியில் நான் எதையாவது 4 வார்த்தை மாற்றி மாற்றி போட்டு பேசுவேன். ஸோ வெல்கம் ட்ரிங்க் ஜல்ஜீரா. ஆல்ரெடி மூக்கு ஒழுகிறது. இது என்னால் குடிக்க முடியாது, நான் சாப்பிட மாட்டேன்.
எங்கள் ஆத்துக்காரர் சாப்பிட்டுட்டு சொல்லிட்டார், ரொம்ப புளிப்பாவோ இல்லை உப்பாவோ இருக்குது, எனக்கு கறிக்கிறது வேணவே வேணாம் அப்படின்ட்டார். பயங்கர பயங்கர காஸ்ட்லியான மீல். நாங்கள் லிமிட்டட் மீல் தான் வாங்கினோம். எத்தனோண்டு தட்டில் ஒரு பிளேட்டில் சாதம், அப்புறமா இது ஏதோ கேசரின்ற பேரில் ஒன்று இருந்தது, பன்னீர் பட்டர் மசாலா, ஆலு கோபி, அதுக்கப்புறம் ஏதோ ஒரு கிரேவி, சப்ஜி, அதுக்கப்புறமா அது என்ன ராஜ்மாவா என்னமோ, தயிர், ஒரு சாலடு, ஒரு பாப்படு, 2 ரொட்டி. இதுக்கு நாங்கள் 450 ரூபா பே பண்ணோம். ஒர்த்தே இல்லை. நார்த் இண்டியன் தாலி ட்ரை பண்ண போய் ஒழுங்காக மூடிட்டு சவரவண பவன் சாப்பிட்ருந்துருக்கலாம். வெளியில் வந்தோம், திருப்பி அதே ரோட்டில் நடந்து நாங்கள் வந்து சிவாஜி ஸ்டேடியம் ஸ்டேஷன் கிட்ட போனோம். வழி நெடுக்க இந்த மாதிரி ஸ்ட்ரீட் ஷாப்ஸ் நிறையா இருந்தது. கண்ணை பிரித்து கூட பார்க்க முடியல, வெயில் பொழந்து தள்ளுறது. ரோடில் 2 சைடு நிறைய ஹோம்லெஸ் பீப்புள். அப்படியே நயன் அப்படி மேலே வந்து விழாத குறையாக காசு அப்படி இதுவாக வாங்குற பயமாக இருந்தது நடக்கிறதுக்கே. அந்த ஸ்டேஷன்லேயே இந்த மாதிரி பிளைண்ட் பீப்புளோட அசோசியேஷனில் மசாஜ் வச்சுருந்தா 20 நிமிஷத்துக்கு 200 தான். ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணான். இந்த பண்ணுறவா எல்லாருமே 3 பேர் இருந்தா, எல்லாருமே பிளைண்ட் தான் அங்கே இருந்தவா. ரொம்ப நல்லா பண்ணான். சரி எங்கேயாவது மசாஜை பார்த்தா நான் தாங்க மாட்டேன், வந்துடும் சந்தோஷம் பண்ணின்றலான்ட்டு இவரையும் சொல்லி பேக் மசாஜ் பண்ணிக்கோங்கப்பா ப்ளீஸ்ப்பா எனக்காகப்பா அப்படின்னு சொல்லி பண்ணிட்டோம். ரொம்ப நல்லா பண்ணான். 200 ரூபாய்க்கு 20 நிமிஷம். டூ குட் மீன்ஸ் டூ குட் ரியலி. வேலையெல்லாம் முடிச்சாச்சு. வந்த வேலை என்னவோ அதை நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லி டன். இப்போ நாங்கள் டெல்லி ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்தாச்சு. கோயிங் பேக் டு பெங்களூர். ரொம்ப ஹாட்டு, கிட்டத்தட்ட 39 டிகிரி டெம்பரேச்சர். செம்ம ஹாட்டு. நம்ம பெங்களூரில் உடம்பு சுகம் கண்டதுக்கு இது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்தோன்னே ஆஹா ஆனந்தம் பேரானந்தம். இதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. இதெல்லாம் நம்ம ரசிப்போம். சூடு முடிஞ்சுடுத்து, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல இது. டெல்லி ஏர்போர்ட்லேயும் அதே எல்லா கடைகளும் இருக்குது, ஒன்றும் புதுசு எதுவும் இல்லை. ஸோ இதை தான் டெல்லி ஏர்போர்ட் டெர்மினல் 1 இது. சும்மா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் இந்த இடத்துல. இந்த மாதிரி நல்ல ஒரு பீச் சேர் மாதிரி ஒன்று போட்டிருந்தாங்க, ரெக்லைனர்ஸ் மாதிரி. ஸோ தட் நம்ம கொஞ்சம் நேரம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். டைம் நிறையா இருக்குது நமக்கு இன்னும். ஸோ அதனால் ஃபோன் சார்ஜ் பண்ணுறதுக்கு அந்த சார்ஜிங் போர்டு இருந்தது. ஸோ அது பக்கத்துலேயே கிடச்சிது. அதிலே பேசாமல் படுத்துன்ட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு ரிட்டர்ன் ஃப்ளைட் இண்டிகோவில். ஸோ சாப்பாடு காம்ப்ளிமெண்ட்ரி ஃபுட் இருக்கான்னு கேட்டதுக்கு இல்லைன்ட்டா. திஸ் இஸ் சில்லி கார்லிக் நூடுல். இது தாய் பேசில் ரைஸு, ஹனி பொட்டேட்டோஸ், ஹனி பொட்டேட்டோஸ், அவ்வளோதான். ஸோ டின்னருக்கு வேறு வழியே இல்லை. இண்டிகோக்கு கேட்டோம் நாங்கள், ஃப்ளைட்டில் ஒன்றும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. காத்தால் ஏர் இண்டியாவில் கொடுத்தாங்களேப்பா அப்படின்னு கேட்டதுக்கு இங்கே கிடையாது, வேணுன்னா ஃப்ளைட்டில் வாங்கி சாப்பிடுங்க அப்படின்ட்டா. உப்புமாவை போய் காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்றதுக்கு அட்லீஸ்ட் இங்கேயே சாப்பிட்றலாம். பிகாஸ் 1 மணி ஆகும் நான் ஆற்றுக்கு போய் ரீச் பண்ணுறதுக்கு. மிட் நைட் 1 மணிக்கு சாப்பிட முடியாது. ஸோ இதெல்லாம் தான் இப்போ டின்னருக்கு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு போய் ஃப்ளைட் ஏற வேண்டியதான் நைட்டுக்கு. எங்களுக்கு கேட் வந்து 38 சொல்லியிருந்தா.
எவ்வளோ வயசானாலும் எனக்கு வந்து இந்த ஏர்போர்ட்டில் இந்த ஃப்ளைட்ஸை பார்க்குறத போல் ஒரு அழகு வேறு ஒன்றுமே கிடையாது. எப்படி வந்து யானையை பார்த்தா அழகோ அதே மாதிரி எனக்கு இந்த எவ்வளோ பெரிய ஒரு படைப்பு, இவ்வளோ சாமான்களையும் இவ்வளோ மனுஷாலையும் தூக்கிண்டு இது எப்படி பறக்கிறது பாரு, என்ன ஒரு கண்டுபிடிப்பு அப்படின்றது எனக்கு எவ்ரி டைம் தோணும். ஸோ அந்த ரன்வேக்குள்ளே போயின்னு இருக்குது, ஒன்று ஒன்றா டேக் ஆஃப் பண்ணுறதுக்கு. ஒன்று ஏறின ஒன்று அடுத்தடுத்து பின்னாடி எல்லாம் நின்றுட்டுருக்கு. ஒன்று போக போக அது அந்த பக்கம் போனோன்னே இது இப்படி போயின்னு இருக்கு. ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு ஒரு ஃப்ளைட்டும் மெஜஸ்டிக்காக அந்த ரன்வேல போயின்னு இருக்கிறத பார்த்தாக்கா ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ எங்கள் ஃப்ளைட்டுக்கு நாங்கள் வந்தாச்சு, ட்ரிப்போட எண்டுக்கு வந்தாச்சு. இதுதான் எங்களோட ஃப்ளைட். நாங்கள் இதில் தான் ஏற போகிறோம். இவர் பேக் சைடில் எல்லாம் லாஸ்ட்டில் சீட்டுன்ட்டார். ஸோ அதனால் நான் உள்ளே போயின்ட்டுருக்கேன். ரொம்ப லாங் டே, டயர்ட்ஸமாக இருக்குது. ரொம்ப லேட் நைட் வேறு வீட்டு போய் சேர்றதுன்றது. காலையில் தான் என்னால் உருப்படியாக ஒன்றும் எடுக்க முடியல, விண்டோ சீட் இல்லை. அதனால் இப்போயுமே விண்டோ சீட் இல்லை. பக்கத்தில் ஒரு பையன் உட்காந்துருந்தான், அவன்கிட்ட கொஞ்சம் தள்ளிக்கோப்பா, நான் இதை கொஞ்சம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஓகே எடுத்துக்கோங்க அப்படின்னாப்புல. ஸோ அட்லீஸ்ட் கொஞ்சமாவது டேக் ஆஃப் எடுக்கணும் அப்படின்ட்டு. என்னதான் இருந்தாலும் டேவை விட நைட்டில் வந்து இந்த லைட்டிங்கோடு நம்மளுடைய லேண்ட்ஸ்கேப்பை பார்க்குறத ஒரு பியூட்டி வேறு ஒன்றுமே கிடையாது. நிறையா நேரம் இதில் தான் நமக்கு தெரியறதானல வேறு ட்ரை பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி காலையில் ஆனால் நாங்கள் டெல்லியில் இறங்கும்போது பஹாய் டெம்பிள் தெரிஞ்சுது, க்ளீனாக பார்த்தேன் நான். ஸோ இப்போ டெல்லியிலேருந்து டேக் ஆஃப் ஆயாச்சு, கோயிங் டுவோர்ட்ஸ் பெங்களூர். February month 2 years பேக் போகும்போது பயங்கர பொல்யூட்டடாக இருந்தது. ரிலேட்டிவ்லி நான் ஃபெல்ட் இந்த தடவை வந்து கொஞ்சம் கிளியராக இருந்த மாதிரி இருந்தது. டெல்லியே புகை மூட்டமாகவே நான் பார்த்துருக்கேன், அது இந்த தடவை கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால தான் உங்களுக்கு விசிபிலிட்டி இவ்வளோவாது தெரியறது. ஃபைனலி இந்த ஒன் டே ட்ரிப்போட எண்டுக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம ஃப்ளைட் வந்து லேண்டிங் ஆயின்ட்டுருக்கு. ஸோ சேஃபாக லேண்டிங் ஆன கையோட இறங்கினோமா, கேபை பிடிச்சோமா, ஓடி போனோமா, பொத்துன்னு போய் பெட்டில் விழுந்தோமான்னு இருக்கணும். இன்றைக்கி உடம்பு கால் கையெல்லாம் கெஞ்சிறது, ரொம்ப டயர்டாக இருக்குது. ஆல்மோஸ்ட் லேண்டிங் ஆகிடுத்து. ஆமாம், ஒரு ஜர்க்கு வந்துதா, லேண்டிங் ஆச்சா, அதுதான் லேண்டிங். ஸோ உங்கள் எல்லாருக்கும் இத்தனை நேரம் என்னோடய ஜேர்னியை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஃபைனலி என்னோடய ஃப்ரீடம் டே இன்றைக்கி முடிஞ்செடுத்து. அகெயின் பேக் டு ஜெயில். பை பை ஆல்.